ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி டெட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் அந்த வரிசையில் 11வது வகுப்பு இயல் 4ல் இருந்து நாம் இந்த வீடியோவில் வினாக்கள் பார்க்க போகிறோம். இயல் 4 இயல் 3 வரைக்கும் உள்ளது முந்தின வீடியோவில் பார்த்துட்டு போய் ஸோ இந்த வீடியோவில் இயல் 4லேருந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா கேடில் விழுச்செல்வம், அதாவது கல்வி. பண்டைய காலங்களில் கல்வி எவ்வாறு இருந்தது, தமிழகத்தில் கல்வி நிலை எப்படி இருந்தது, அதை பற்றிய தொடர்ச்சியான பகுதி தான் இந்த வீடியோவில். சரியா? கேடில் விழுச்செல்வம். அதில் கல்வி கொஸ்டின் பாருங்க. கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு பெருமிதம் தோன்றும் என்று கூறிய நூல். ஒருவருக்கு கல்விங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அந்த வரிசையில் கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு பெருமிதம் தோன்றும் என்று கூறிய நூல். அதாவது எல்லா நூலுமே கல்வி பற்றி கொடுத்துருக்குது. அதில் இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. சரியா? விடை பார்த்துடலாம். விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். சரியா? கல்வியின் பொருட்டு தொல்காப்பியம் கல்வியை பற்றி என்ன குறிப்பிட்டுள்ளது அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டால் என்னது, கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு இதுல எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓதர் பிரிவு அப்படிங்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்குது. சரியா? ஓகே, அடுத்த வினா போலாம். இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு நூல்லையும் கல்வி பற்றி கொடுத்துருக்காங்க. இதுல ஒன்று மட்டும் தவறானது. உற்றுளி உதவியும் குருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. இது நாலடியார். துணையாய் வருவது தூயனர் கல்வி திருமந்திரம். கல்வி அழகே அழகு, இதுவும் நாலடியார். இளமையில் கல் ஔவையார். இதுல ஒண்ணு மட்டும் மாத்தி வந்திருக்கு. சரியா? வேற ஒரு நூல் இடம்பெற்ற வரி. சரியா? அப்ப விடை பார்த்துடலாம். விடை என்னன்னா உற்றிலி உதவியும் குருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றுங்கிறது என்னது, புறநானூறுல இடம்பெற்றுள்ளது, நாலடியார்ல இல்ல. சரியா? புறநானூறு பாடல் வரிகள். 4 வினாக்கள் ஒரே கொஸ்டினா இருக்குது, பாத்துக்கோங்க. இந்த பாடல் வரிகள் கொடுத்து அதனுடைய பொருள் என்னன்னு கேட்கலாம். சரியா? உற்றுளி உதவியும் குருபொருள் கொடுத்தும், அதாவது பண்டைய காலங்கள்ல மாணவர்கள் ஆசிரியர்கள் கிட்ட பொருட்களை கொடுத்து கற்றாங்க அப்படிங்கறத இது குறிக்குது. அடுத்த வினா போலாம். குறவர் என குறிப்பிடப்பட்டோர். பண்டைய காலங்கள்ல குறவர் என்று அழைக்கப்பட்டவர் யாரு? இந்த கல்வி நிலையங்கள்ல சொல்லி கொடுக்கவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பேர் சொல்லியிருப்பாங்க. சரியா? அந்த வகையில குறவர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாரு அப்படிங்கறத நமக்கு வினா. ஓகே, விடை பார்த்துடலாம். விடை என்ன பார்த்தீங்கன்னா குறவர் அப்படிங்கிறவங்க சமய நூலையும் தத்துவ நூலையும் கற்பிப்பவங்க தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா குறவர் என அழைக்கப்பட்டனர். சரியா? எழுத்தும் இலக்கியமும் உரிச்சொல்லும் நிகண்டும் கற்பிப்போர், இவங்க ஆசிரியர் அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க. அடுத்த வினாக்கு போயிடலாம். இதுவுமே என்ன அப்படின்னா ஒவ்வொரு நூல்லையும் அந்தந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்ப பெரிய திருமொழியில திவாகர நிகண்டு, சீவக சிந்தாமணி, மணிமேகலை இதுல எல்லாம் எந்தெந்த வார்த்தைகள் கல்வி தொடர்புடைய வார்த்தைகள் இடம்பெற்றுள்ளது. ஸோ அந்த வரிசையில நம்ம கண்டுபிடிக்கணும். விடை பார்த்துடலாம். விடை என்னமா, பெரிய திருமொழியில பள்ளி என்ற வார்த்தையும், திவாகர நிகண்டு ஓதும் பள்ளி, சீவக சிந்தாமணியில கல்லூரி, மணிமேகலையில பட்டி மண்டபம். இந்த பட்டி மண்டபம் மணிமேகலை நம்ம 10th படிச்சது, 10th வரைக்கும் உள்ள குரூப் 4லயே நம்ம படிச்சிருப்போம். ஓகே, அடுத்த வினாக்கு போயிடலாம். சமண பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களுக்கு எடுத்த படுக்கைகள் பற்றிய கல்வெட்டுகள் காணப்படும் இடம். அதாவது பள்ளி அப்படின்னு சொல்றோம்ல, அது படுக்கைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சமண பள்ளிகள் அங்க படிச்ச தங்கி உண்டு உறைவிடம் அங்கே படிச்சிருப்பாங்க இல்லையா, அதை பத்தி குறிப்பிடுறதுதான் இங்க எந்த கல்வெட்டுகள் அதை பத்தி குறிப்பிடுது. திருச்சி மலைக்கோட்டை, கழுகுமலை, திருப்பரங்குன்றம், மயிலாடுதுறை. இதுல ஒரு வினா இருக்கு. 1 சரி இருக்கலாம் அல்லது 1, 2 சரியா இருக்கலாம். படிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஸோ விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2. இதெல்லாம் பாருங்க, திருச்சி மலைக்கோட்டை மற்றும் கழுகுமலை. இதுல என்னது காணப்படுதுமா, சமண பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்கள் எடுத்த படுக்கைகள், அதாவது தங்கும் பள்ளி அப்படி எடுத்துக்கலாம். அப்புறம் பாருங்க, விழாப்பாக்கத்தில் சமண பள்ளியை நிறுவியவர் அல்லது விழாப்பாக்கத்தில் நிறுவிய பள்ளி என்ன பள்ளி அப்படின்னு கேட்கலாம். அப்ப சமண பள்ளி. யாரு நிறுவினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டினக்குரத்தி அப்படிங்கக்கூடிய ஒரு பெண். சரி, அடுத்த வினாவுக்கு போயிடலாமா. மெட்ராஸ் காலேஜ் என்ற பள்ளியோடு தொடர்புடையவர் யார்? மெட்ராஸ் காலேஜ்
விடை பார்த்துடலாம். மெட்ராஸ் காலேஜுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருந்த திண்ணை பள்ளிகள் இருக்குது இல்லையா, அதை பற்றியது தான். இதை என்ன செஞ்சார் அப்படின்னா, ரெவரட் பெல் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய நாட்டில் போய், எங்கன்னா ஸ்காட்லாந்தில் போய் மெட்ராஸ் காலேஜ் அல்லது வந்து மெட்ராஸ் காலேஜ், மெட்ராஸ் சிஸ்டம், பெல் சிஸ்டம், மானிட்டரி சிஸ்டம் இப்படிங்கிற பேரில் நம்ம சென்னையில் இருந்த தமிழக திண்ணை பணிகளினுடைய அடிப்படையில் போய் அங்கே ஸ்காட்லாந்தில் தொடங்கியிருப்பார். ஓகேவா? அப்போ ஆசிரியர் யார் பாருங்க, ரெவரட் பெல்லு. எதை அடிப்படையாக வச்சாரு? நம்ம தமிழக திண்ணை பள்ளிக்கூடங்களை அடிப்படையாக வச்சதுதான் மெட்ராஸ் காலேஜுங்கிறது. சரியா? அப்புறம் வந்து ஆண்டு, இதெல்லாம் வந்து நிறுவப்பட்ட ஆண்டுகள். தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம், சென்னை பல்கலைக்கழகம், பொது கல்வி வாரியம், சென்னை மருத்துவக் கல்லூரி, இந்தந்த நிறுவனங்கள்ல எந்தெந்த ஆண்டுகள்ல தொடங்கப்பட்டது? விடை நல்லா பார்த்துக்கோங்கம்மா. 4 வினாக்கள் இருக்கு. சரியா? நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் போய்கிட்டே இருக்கும், டைம் எடுத்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம நோட்ஸை கண்டிப்பாக ஞாபகத்துக்காக ஸ்பீடாக போகிறோம். சென்னை பல்கலைக்கழகம் 1857, தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் 1910, சென்னை மருத்துவக் கல்லூரி 1835, பொது கல்வி வாரியம் 1826. சரியா? ஓகே, அடுத்த வினா போலாம். இது ரொம்ப முக்கியமாவே கேட்கக்கூடிய ஒரு வினாதான் எதிர்பார்க்கலாம். இந்திய கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் என்று போற்றப்படுவது? ஆங்கிலேயர், கிழக்கிந்திய கம்பெனி, ஆங்கிலேயர் காலங்கள், பிரெஞ்சு காலங்கள்ல எல்லாம் வந்து நம்ம தமிழகத்துல கல்வி வளர்ச்சி நிலைகளை உயர்த்துறதுக்காக பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கும். பல பேர் வந்து அறிக்கை தயாரிச்சு கொடுத்துருப்பாங்க, வந்து விசிட் பண்ணிட்டு இந்த மாதிரி கல்வி தரத்தை உயர்த்தலாம், அந்த மாதிரி அறிக்கைகள் கொடுத்துருப்பாங்க. அந்தபடி வரிசையில தான் நம்ம பார்க்க போறோம். இதுல இந்திய கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் என்று போற்றப்படுவது? விடை பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா சார்லஸ் வுட் அறிக்கை. சரியா? சார்லஸ் வுட் அறிக்கை. இதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்திய கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது வந்து அவங்க என்ன இது எப்பன்னா 1854 வந்திருக்கும். சரியா? சார்லஸ் வுட் தலைமையில கல்வி வந்து இப்ப இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, எப்ப நம்ம பயன்படுத்துறோம்ல அந்த தேர்வு முறை கல்வி, இதெல்லாம் வேணுங்கிறத வந்து அவங்க அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. அது போக 1835 மெக்காலே கல்விக்குழு வந்திருக்கும். அப்புறம் ஹண்டர் கல்விக்குழு என்ன அப்படின்னா, ஹண்டர் கல்விக்குழுவும் முக்கியம்தான். இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சீருடையும் தாய்மொழி கல்வியையும் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஹண்டர் கல்விக்குழு வந்து சீருடை, தாய்மொழி கல்வி. ஆண்டு பார்த்துக்கோங்க 1882. 1835 மெக்காலே கல்விக்குழு. 1854 சார்லஸ் வுட் அறிக்கை. அடுத்த வினா போலாம். தாய்மொழியிலேயே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாகவே விரும்புகின்றேன் நான் என்றவர். இது வந்து நமது பாடப்பகுதி, உரைநடை இல்லை, அடுத்ததாக வரக்கூடிய அந்த கவிதை பகுதிகளில் இருந்து ஒரு பாடல் வரி தான் நம்ம வந்து வினாவை எடுத்துக்கோம். சரியா? தாய்மொழியிலேயே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாகவே விரும்புகின்றேன் நான் என்றவர். ஆசிரியர் பார்த்துலாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா மீனாட்சி. சரியா? ஓகே, அவர் யாரு அப்படின்னு பார்க்கலாம். ரா மீனாட்சி அவர்களினுடைய கவிதை தொகுப்போடு தொடர்பில்லாத ஒன்று. இது எல்லாமே வந்து ரா மீனாட்சி அவர்களினுடைய கவிதை தொகுப்புகள் தான். இதுல ஒண்ணு மட்டும் என்ன அப்படின்னா அவர் எழுதாத அல்லது அவரோடு தொடர்பு இல்லாத ஒரு படைப்பு. அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். சரியா? விடை பார்த்துடலாமா? கொடி முல்லை. சரியா? இதுதான் வந்து அவர் எழுதின படைப்பு கிடையாது. இவர் எங்க உள்ளவர் அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஆரோவில் வாழ்ந்து வரார். சரியா? ஆரோவில். இவர் எதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு பார்த்தீங்கன்னா மலை துளி, அந்த மலை துளியினுடைய வடிவத்தை ஓவியமா வரையணும். அப்புறமா வந்து வேப்பம் பூ, அதை தான் வந்து எண்ணி நான் கணக்கு படிக்கணும். அப்புறம் ஓணான் காத்து இருக்குது இல்லையா, அதை வச்சு நான் நேரத்தை கணக்கிடணும். எறும்பு வேகமா போறதை வச்சு அந்த வேகத்தை நம்ம வந்து அளவிடணும். இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாரு. சரியாமா? ஓகே, அடுத்த வினா போலாம். இவர் வந்து பாண்டிச்சேரியில இருக்காரு. பிற நூல்கள் பார்த்தீங்கன்னா வாசனை புல், உதயநகரில் இருந்து, கொடி விளக்கு, இது எல்லாமே ரா மீனாட்சி அவர்களுடைய படைப்புகள் தான். ஓகே, அடுத்தது பாருங்க. ஒழுகு நீர் நுணங்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறு மதுகையலே. இதில் பெருமிதம் என்று பொருள்படும் சொல் எது?
இது என்ன நூல்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை. சரியா, நற்றிணை அதில் இருக்கக்கூடிய பாடல் வரி தான் இது. ஒழுகு நீர் நுணங்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறு மதுகையிலே. அந்த தலைவி வந்து பெற்றோர் வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்ந்துருப்பாங்க. ஆனால் புகுந்த வீட்டில் வறுமையாக இருந்தாலும் இல்லறம் நடத்துறத செவிலித்தாய் பார்த்து பெருமிதம் கொள்வாங்க. சரியா, அந்த மாதிரி தான் பொருளில் வரும் இந்த பாடல். என்னன்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை, நல்ல திணை என்ற சிறப்பு பெயராலும் அழைக்கப்படும் நற்றிணை. ஓகே, விடை பார்த்துடலாம். இது என்னதுமா? மதுகை. சரியா, பெருமிதம் அப்படின்னா மதுகை, அதனுடைய பொருள் வந்து பெருமிதம். இது எங்க இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டீங்கன்னா எங்கம்மா? நற்றிணை. சரியா, இன்னொரு சிறப்பு பெயர் என்னமா? நல்ல திணை. நற்றிணை நல்ல அப்படின்னு மட்டும் இருந்ததுன்னா அது குறுந்தொகை. ஓகேவா, நற்றிணை நல்ல குறுந்தொகை. நல்ல திணை அப்படின்னு சொன்னா அது நற்றிணை. கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அடுத்த வினா பாருங்க. அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தவன் கொள் கொண்ட கொழுனன் குடிவரன் உற்றன. இதில் வரன் என்பதன் பொருள். விடை பார்த்துலாம். வரன் அப்படின்னா வறுமை. சரியா, ஓகே, அடுத்தது போலாம். நற்றிணை பாடல்களின் அடிவரையறை. நற்றிணை பாடல்களின் அடிவரையறை. பொதுவா ஒவ்வொருக்கும் எத்தனை அடி இருக்குங்கிற மாதிரி ஒரு வினா இருக்கும். ஸோ நம்ம அகத்திணை பார்த்துருக்கோம். சரியா, அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து நற்றிணை பார்க்குறோம். ஓகே, விடை பார்த்துலாம். விடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நற்றிணை பாக்களினுடைய அடிவரை என்னமா? 9 அடி முதல் 12 அடி வரை தான். சரியா, அல்லது 9 அடி சிற்றிலையும் 12 அடி பேரலையும் கொண்டது. என்னது? நற்றிணை பாடல்கள். ஆனா நமக்கு பாடப்பகுதியா இருக்குது இல்லையா, இந்த நற்றிணை பாடல் மட்டும் 9 அடி முதல் 13 அடி வரை உள்ளது. சரியா, ஓகே. இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதனார். ஓகே, இந்த போதனார் மட்டும் என்ன செஞ்சிருப்பாரு? 9ல இருந்து 13 அடி வரை உள்ள பாடல் எழுதியிருப்பாரு. மற்ற எல்லாமே பொதுவான அடிவரையறை 9 முதல் 12. சரியா, ஆசிரியர் பேர் நமச்சுக்க, போதனார் மட்டும் எக்ஸப்ஷன். ஓகே, அடுத்த வினா பார்த்துடலாம். இது வந்து அதே மாதிரியே புக் பேக் வினா ஒன்று இருக்குது, அதனால அதையும் சேர்த்து நம்ம கொடுத்துருக்குறோம். கொஸ்டினை அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க. 9 அடி சிற்றிலையும் 12 அடி பேரலையும் கொண்ட நூல் எது? நற்றிணை. பரியை மெலிந்து ஒளிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி. இதுல ஈற்று போலி எதுல வந்து பயின்று வந்துள்ளது? இலக்கணம். இலக்கண வினா இது. இலக்கண குறிப்பு காண்கன்னு கேட்கலாம். சரியா, ஒரு அந்த வார்த்தை கொடுத்து இலக்கண குறிப்பும் கேட்கலாம், அல்லது இலக்கண குறிப்பு ஈற்று போலி உள்ள சொல் எது? இந்த மாதிரி வினாக்கள் கேட்கலாம். பரியை மெலிந்து ஒளிய பந்தர் ஓடி, இதுவும் வந்து நம்ம நற்றிணை பாடல் வரி தான். சரியா, ஓகே, விடை பார்த்துடலாம். விடை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்தர். சரியா, பந்தல் அதுதான் வந்து பந்தர். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஒருவரி கேட்போன் இருகார் கேட்பின் பெருக நூலில் பிழைபாடில்லனே. சிறப்பு பாயிரத்தில். இது என்னதுன்னா சிறப்பு பாயிரம். தொல்காப்பியத்தினுடைய சிறப்பு பாயிரத்துல இடம்பெற்றுள்ள பாடல் வரி. தொல்காப்பியம், ஆசிரியர் வந்து தொல்காப்பியர் இல்லையா. ஓகே, இதுல யாரை பத்தி பாடியிருக்கு? பெற்றோர், ஆசிரியர், மாணவர், பெண்டீர். சரி, விடை பார்த்துடலாம். விடை என்னது அப்படின்னா மாணவரை குறிக்கிறது. சரியா, ஒரு குறி கேட்போன் இருகார் கேட்பின், அதாவது ஒரே கருத்தை 2 தடவை கேட்டு நம்ம உள்வாங்கி கொண்டாங்க அப்படின்னா அதுதான் வந்து சிறந்த மாணவர், அவருக்கு வந்து மறக்காது அப்படின்னு சொல்றதுதான் இந்த தொல்காப்பியம் சிறப்பு பாயிரத்துல இடம்பெற்றுள்ளது. யாரை குறிப்பிட்டது? மாணவருடைய கல்வி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பத்தி. சரியா, அடுத்த வினா போலாமா? தொல்காப்பிய உரையாசிரியர்களுள் பொருந்தாதவர். இவங்க எல்லாருமே வந்து தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியவர்கள் தான். இதுல ஒருத்தர் மட்டும் வேற. சரியா, யாருங்கிறத நம்ம பார்க்கணும். இளம்பூரணார். தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதியவர் அப்படின்னு நாம வந்து 12th தமிழ்ல படிச்சிருக்கோம். 12th கொஸ்டின்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இளம்பூரணர் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அது தவிர மீதி 3 பேர் தான் உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கும். விடை யாருன்னு பார்த்தீங்கன்னா புல்லங்காடனார். சரியா, அது தவிர யாரெல்லாம் இருக்காருன்னு பாருங்க. தெய்வச்சிலையார், பேராசிரியர், கல்லாடனார், இவங்க எல்லாருமே தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய ஆசிரியர்கள் தான். ஓகேவா, தொல்காப்பிய உரையாசிரியர்கள். அப்போ யாரெல்லாம் பார்த்துக்கோங்க. இளம்பூரணர், நச்சினார்க்கனியார், ஒரு 4 பேர் கொடுத்து பொருந்தாத ஒருவரை கண்டறிகையும் கேட்கலாம். இப்படியும் வினாக்கள் இருக்கலாம். சரியாம்மா, ஓகே. இதில் நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நற்றிணை பாடலை வந்து தொகுத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. சரியா, தொகுப்பித்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி.
கடவுள் வாழ்த்து பாடலியது யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஓகேவா, இது ரெண்டும் நம்ம வந்து நற்றிணையில ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. கடவுள் வாழ்த்து பாடுறது, தொகுப்பித்தவர், அப்புறமா வந்து எழுதுனது, இதெல்லாம் நமக்கு வினா இருக்கும். அடுத்த வினா பாருங்கம்மா, தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை. தொல்காப்பியம் எத்தனை அதிகாரம் இருக்கு? 3 அதிகாரம். சரியாமா, எழுத்து சொல் பொருள்னு 3 அதிகாரங்கள் இருக்கும். அதுல எழுத்ததிகாரத்துல எத்தனை இயல்கள் இருக்கு? விடை பார்த்துடலாம், 9. சரியா, எழுத்ததிகாரத்துல மட்டும் இல்லை, ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்கலாம். 3லையுமே 9 இயல்கள் தான் இருக்கும். சரியா, எழுத்துல 3, சொல்லுல 3, பொருள்ல 3, அப்போ மொத்தமா நமக்கு வந்து 27 அதிகாரங்கள், இயல்கள். இதே வந்து புக் பேக் கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க பாருங்க, தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை இது வந்து 27. புரியுதா, 3லையுமே 9 பிரிச்சுக்கு மொத்தம் 27 இயல்கள் தான், அதிகாரம் இல்லை. சரியா, 3 அதிகாரம் தான். அப்புறம் பாருங்களேன், காளிதாசன், சக்திதாசன், ரிஷிகுமாரன், காசி, பிரெஞ்சு காளிதாசன், கிருஷ்ணன் என பல புனைப்பெயர்களில் எழுதியவர் யாரு? பல புனைப்பெயர்கள்ல சுதேசமித்திரன் இந்த மாதிரி இதழ்கள்லையும் நிறைய கவிதைகள் எழுதியிருப்பார். சரியா, கவிதைகள், கட்டுரைகள் எழுதியிருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் யாரு? பத்மநாபன், கண்ணதாசன், உடுமலை நாராயணகவி, பாரதியார். ஓகே, விடை பார்த்துடலாம். விடை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரதியார் தான். சரியா, பாரதியார் பற்றி நாம வந்து தம்பி நெல்லையப்பருக்கு அப்படின்னு பாரதியார் எழுதிய ஒரு கட்டுரை நம்ம வந்து படிச்சிருப்போம். சரியா, அதே மாதிரி தான் இந்த லெசன்ல வந்து பாரதியாரை பற்றி இதழாளர் பாரதி அப்படின்னு சொல்லி அவருடைய சிறப்புகளை வந்து குறிப்பிட்டு எழுதியிருக்குது. அப்போ அந்த வகையில் அவருடைய சிறப்பு பெயர்கள் இதெல்லாம் புனை பெயர்கள் இதெல்லாம் பாருங்க, இன்னும் நிறைய இருக்கு. சென்னிதாசன், அது நமக்கு தெரியும்ல, அதனால அதை விட்டாச்சு. ஓகே, அடுத்து என்ன பார்க்கலாம். பெண்மை அறிவுயர பீடோங்கும் பெண்மைதான் ஒன்மை உயர ஓங்கும் உலகு என்றவர். இது வந்து ஒரு குறள். சரியா, திருவள்ளுவர் கிடையாது. ஆனா இவங்க எழுதின பெண்மையை பற்றி எழுதிய ஒரு குறள். ஆசிரியர் யாருன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். விடை பார்த்துலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரதியார் தான். ஓகே, அடுத்தது பாருங்க, பின்வருவனவற்றில் பாரதியார் தொடர்புடைய நிகழ்வுகளை காண்க. இதுல ஒண்ணு மட்டும் தவறானது கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா, பாரதி இந்தியா இதழை சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டார். தமிழ் இதழியல் துறையில் முதலாக கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதி. தலைப்பிடலை மகுடமிடல் என்று பாரதியார் கூறுகின்றார். ஓகே, இதில் வந்து எதெல்லாம் சரிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா, 3மே சரியா, இல்லை ஒரு 2 மட்டும் சரியா, 1 மட்டும் சரியா, இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, பாரதியார் வந்து இந்தியா இதில் வந்து சிவப்பு தாளில் வெளியிட்டாரா. முதலாக கருத்து படங்கள், இது நம்ம வந்து 8th தமிழ்லேயே இருக்கும். சரியா, அந்த கேலி சித்திரம் அப்படிங்கிறது, எத்தனை வகை ஓவியங்கள் அப்படிங்கிறதுல கேலி சித்திரம், அதை வந்து முதல்ல பாரதி தான் வந்து வெளியிட்டாருன்னு இருக்கும். அடுத்தது தலைப்பிடலை வந்து மகுடமிடல்னு சொல்லி இருக்கிறாரா. ஓகேவா, சரி, அப்போ விடை பார்த்துடலாம். விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிதான். சரியாம்மா, எல்லாமே சரிதான், 3மே சரிதான். எதனால வந்து சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுதந்திர தாகத்தை வந்து விடுதலை வேட்கை அதை வந்து வளர்க்கணுங்கிறதுக்காக தான் வந்து சிவப்பு தாளில் வெளியிட்டார் அப்படிங்கிற மாதிரி வரும். சரியாம்மா, ஓகே, அடுத்த வினாக்கு போயிடலாமா. இதுல தவறான வினையை கண்டறி. அதாவது வினை உவமை வகை கொடுத்துருக்காங்க, 4 வகையான உவமை இருக்கும். இதுல நாம வந்து தவறானது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா நம்ம 4 கொஸ்டின் இதுல இருக்கு கரெக்டா. சரியா, நோட் பண்ணி வச்சுக்கலாம். வினை உவமை, பயன் உவமை, மெய் உவமை, தொழில் உவமை. விடை பார்த்துடலாம். அவர்கள் மூளையில் விதையை போல துவப்பட வேண்டிய அறிவு ஆணியை போல அறையப்படுகின்றதுங்கிறது வினை உவமை. நம்ம வந்து செய்யணும் இல்லையா, அதனால அது வினை உவமை. வறண்ட வாழ்வு துளிர்க்க மலை போல வந்தாய் நீ அப்படின்னா ஒரு பயன் உவமை. சுருங்கிய குடையை போல தோன்றும் அசோக மரம் மெய் உவமை. மெய்னா வந்து அதனுடைய தன்மையை குறிக்கிறது. ஓகேவா, சோடிய விளக்காய் மாலை நேர சூரியனின் மஞ்சள் வெளிச்சம், இது வந்து என்ன அப்படின்னா தொழில் உவமை இல்லை, இது வந்து உருவமை, உருவகப்படுத்தியிருக்காங்க இல்லையா, அதனால இது வந்து உருவமை. வடமொழியினர் குறிப்பிடுகிற தொனிக்கு இணையானது. வடமொழியினர் குறிப்பிடுகிற தொனின்னு சொல்வாங்கல்ல, டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, டியூன், அந்த இதுக்கு இணையானது தான் நம்ம தமிழ்ல இவ்வாறு அழைக்கப்படுகிறது.
இறைச்சி. சரியாம்மா, இறைச்சி. இறைச்சினா என்ன? நேரடியா வந்து அந்த பொருளை கொடுக்காம உள்ள அதை மறைச்சியும் சொல்ல முடியாம அந்த பண்பை வெளிப்படுத்தவும் செய்யணும், ஆனால் நேரடியாகவும் சொல்லி யாருக்கும் வந்து தெரியவும் கூடாது, அந்த மாதிரி சொல்றதுதான் இறைச்சி. நம்ம அக நூல்களில் முக்கியமா இடம்பெறக்கூடியது இறைச்சியும் உள்ளரை ஓமமும் தான். அடுத்த வினா பார்த்தலாம். ஓட்டு போடாத ஆகாயம் போல இந்த உலகமும் ஒன்றேதான், இக்கவிதையில் பயின்று வருவது என்ன? இதுலயும் கவிஞர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு? மறைச்சுதான் வந்து சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அதனால இது வந்து ஓமை. ஆகாயம் போல இந்த உலகமும் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. அடுத்த வினா பாருங்க. இது புத்தக வினாமா. இறைச்சி பற்றிய குற்றியை தேர்ந்தெடு. குறியீடுகளை கொண்டு உருவாக்கப்படும் ஒப்பீட்டு செறிவும் பொருள் அழுத்தமும் சிறக்க அமையும் வினை, பயன், வடிவம், நிறம் ஆகிய 4 அடிப்படையில் தோன்றும் உரிபொருளோடு நேரடி தொடர்பில்லாத குறிப்பு பொருள். ஸோ இதுல நம்ம என்ன செய்யணும்? ஒன்று மட்டும் சரியானது, அதை கண்டுபிடிக்கணும். இறைச்சியோடு தொடர்புடையது. சரியா? விடை பார்த்துடலாம். விடை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உரிபொருளோடு நேரடி தொடர்பில்லாத குறிப்பு பொருள். அப்புறம் பாருங்க. பூவை விட்டு இறங்காதே, இறக்கை முறிந்த வண்ணத்து பூச்சியே உனக்காக எறும்புகள், இக்கவிதையில் பயின்று வருவது. விடை என்னமா? உள்ளுரை ஓமம். சரி, அடுத்த வினா போயிடலாமா? இதுவுமே புத்தக வினாதான். ஏடு, சுவடி, புத்தகம், பணுவல் முதலிய சொற்கள் தரும் பொருள். இதுல எல்லாமே நமக்கு தெரிஞ்சதா இல்லையா? ஏடுனா சுவடினா, அதனால நம்ம கண்ணை மூடிட்டு ஆன்சர் சொல்லிடுவோம். என்னது அப்படின்னா நூல். இதுவுமே நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அந்த வினாவோட தொடர்புடையதான். பாருங்களேன். நூலும் ஆசிரியரும் தான், கல்வி அழகே அழகு, இளமையில்கள், துணையாய் வருவது தூயினர் கல்வி, பாடம் போற்றில் கேட்டவை நினைத்தல். இதுல அந்த லாஸ்ட்ல இருக்க பாடம் போற்றில் கேட்டவை நினைத்தல் மட்டும் நமக்கு மாத்தி கொடுத்துருந்தாங்க இல்லையா? அங்க வந்து புறநானூறு கொடுத்துருந்தா, இங்க வந்து வேற கொடுத்து. ஸோ ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்ப இதுக்கு விடை என்னன்னு பாத்தீங்கன்னா கல்வி அழகே அழகுன்னு சொன்னது என்னது? நாலடியார். சரியாம்மா? கல்வி அழகே அழகுன்னு சொன்னது நாலடியார். இளமையில் கல்னு சொல்றது ஆத்திச்சூடி, துணையாய் வருவது தூயனர் கல்வினா திருமந்திரம், பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல்னா தொல்காப்பிய சிறப்பு பாயிர உரைப்பாடல். சரி, அடுத்தது பார்த்தலாம். நிழல் போல தொடர்ந்தான், இது எவ்வகை உவமை? நிழல் போல தொடர்ந்தான். சரியா? இது என்ன உவமை அப்படின்னா வடிவம். சரியாம்மா? ஓகே. அப்போ இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு 30 வினாக்கள் பார்த்துட்டோம். கடைசி வினா பார்த்துடலாம். பொறுமையாக பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க கடைசி வினா பாருங்க. இது புத்தக வினா. கடனாக கொளினே மடம்நனி இனிக்கும், இத்தொடரில் கடமை என்னும் பொருள் உணர்த்தும் சொல் எது? சரி, கடமை அப்படின்னா கடன். ஓகே, கடமைனா கடன். அப்போ 30 வினாக்களையும் நீங்க பார்த்த எல்லாருக்குமே நன்றி. உங்களுக்கு கண்டிப்பா இது பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கண்டினியூஸாக நம்ம வந்து வினாக்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் சம்மந்தமாக எல்லா வினாக்களுமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். அப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு, டெட் எக்ஸாமுக்கு, இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், தமிழ் தகுதி தேர்வு எழுதுகிற எல்லாருக்குமே பயனுள்ளதாக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. அது எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு உந்துதலாக இருக்கும் இல்லையா? நம்ம படிச்சுட்டு கொஷின் டைப் பண்ணி அப்லோட் பண்ணுறோம், யாருமே பார்க்கலும் போது ஒரு லைக்கு கொடுக்கல அப்படிங்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் சஃபர் ஆகும் இல்லையா? அது நேச்சர். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த லெசன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரியாம்மா? 4 லெசன் முடிஞ்சிச்சு, இன்னும் 4 லெசன் தான் இருக்குது 11th. அப்போ 11th முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம திருப்பி ஃபுல்லாகவே வந்து 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற தமிழ்ஸை மொத்தமாக தமிழில் எல்லா லெசன் வைஸ் இலக்கணம், ஆசிரியர் குறிப்பு சம்மந்தமாக தொடர்ந்து நம்ம வந்து வினாக்கள் பார்க்கலாம். சரியா? மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம 5வது இயல்ல இருந்து பார்க்கலாம்.